கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் வாய்களை திறந்து கிருபையே கிருபையே மாறாத, இதுவரை நடத்தின தேவன் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. என்ன நடத்துனது கிருபைன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம். மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. நான் இல்லப்பா, என் பல நல்ல ஆண்டவர் உடைய கிருபைன்னு சொல்ற பிள்ளைங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எத்தனை சோர்வுகள், எத்தனை கண்ணீர். சோர்ந்து போன 11 மாதம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எல்லா கரம் உயரட்டும், எல்லா கரம் உயரட்டும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சத்தம் உயர்த்தி கிருபையே கிருபையே. It's purely of the grace and mercy. நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே 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 மாறாத நல்ல 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 கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அக்ருபா இல்லைங்கில், அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா எங்களால நிற்க முடியும். நாளை மறுநாள் 12ஆம் மாதத்துல நம்ம ஒண்ணு செய்ய போகிறோம். காலை ஆராதனை காலையில் 5 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் ஆன்லைனில் ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயரில் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அடுத்த வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆங்கிலத்திலே இப்படியாக நம்ம வாசிக்க முடியும். 22 Lamentation chapter 3 verses 22. It is of the Lord's mercies that we are not consumed, because his compassions fail not. ஆமென். பாருங்க, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அதனால தான் பாடினோம், கிருபையே கிருபையே மாறாத கிருபை. இந்த 11 மாதத்துல எத்தனை சவால்கள், எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை பிரச்சனை, எத்தனை பலவீனங்கள். ஆனால் இவைகளில் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தது நம்முடைய பலத்தினாலோ திறமையினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினாலே. ஆமென். இந்த புலம்பல்ல 5 அதிகாரம் உண்டு. நல்ல கவனிங்க. புலம்பல்ல 5 அதிகாரம் உண்டு. முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துல 22 வசனங்கள் உண்டு. 22 வசனங்கள் உண்டு. இந்த 22 வசனங்களும் ஹீப்ரு அந்த ஆல்பபெட்ஸின் படி, எபிரேய அந்த ஆல்பபெட்ஸின் படி இந்த 22 ஆல்பபெட்ஸ் உண்டு. ஒவ்வொரு வசனமும் அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆல்பபெட்ஸின் படி எழுதப்பட்டிருக்கும். புரியுதா? எப்படி இங்கிலீஷ்ல 26 ஆல்பபெட்ஸ்ல இருந்து ஏயிலிருந்து தொடங்கி இசட்ல முடியுமோ, அதே போல ஹீப்ரு ஆல்பபெட்ஸ்ல துவங்கி அந்த 22 ஆல்பபெட்ஸ்ல முடிகிற 1, 2, 4, 5 அப்படியாக 22 வசனங்களை உள்ளடக்கிய 4 அதிகாரத்தை பார்க்க முடியும். 3வது சாப்டர் பார்த்தீங்கன்னா 66 வசனம் இருக்கும். வேதத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டு. இந்த 66 இந்த வசனத்தில் ஒவ்வொரு 3 வசனம். முதல் அந்த 3 வசனத்துக்கு ஆரம்ப வசனம் எபிரேய எழுத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த புலம்பல், இந்த லேமெண்டேஷன். இந்த லேமெண்டேஷன், இந்த புலம்பலை யார் எழுதினா என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசி எழுதினார். எரேமியா யார் என்று சொன்னால் அவர் ஒரு ஆசாரியனுடைய மகன். யாருடைய மகன்? ஆசாரியனுடைய மகன், ஒரு பாஸ்டருடைய மகன் தான் இந்த எரேமியாவை எழுதியிருக்கிறார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, he is a weeping prophet. அவன் கண்ணீரின் தீர்க்கதரிசி. கண்ணீர் எப்ப பார்த்தாலும் ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி இருந்தார். அவர் சொல்லுகிறார், என் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்கும், நான் இந்த ஜனத்துக்காக இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி, இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து, இந்த அழுகிற தீர்க்கதரிசி, புலம்பல் என்று சொன்னால் நமக்கு தெரியும். என்னது புலம்பல்னா? வாயில வர்றது சொல்லி அப்படியே புலம்பிட்டே இருக்கிறது, அதுதான் புலம்பல். இந்த புலம்பல் புஸ்தகத்தை எரேமியா தீர்க்கதரிசி தான் எழுதுகிறார். எரேமியா 40 ஆண்டுகள் யூதாவுக்கு இஸ்ரவேல் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்.
சீரிய தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார். ஆனால் இந்த 40 ஆண்டுகள் யூதா ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறது தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வேலை. இவரை பார்த்து எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். நீ தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன். ஆமென். நீ கர்ப்பத்தில் உருவாக்கப்படும் முன்னே எரேமியா 1ஆம் அதிகாரம் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நீ வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். பாருங்க, இந்த எரேமியாவை ஆண்டவர் எப்ப தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை அறிந்ததனால தான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இவர் 2 ராஜாக்கா, யோசியா, சிதேக்கியா என்கிற யூதாவினுடைய 2 கடைசி ராஜாக்களினுடைய காலத்தில் 40 ஆண்டுகள் யூதாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆண்டவர் இவரை அழைச்ச உடனே இவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். அடுத்த வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், பேச அறியேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத. ஆமென். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவளை நீ பேசுவா, நான் சொல்றத நீ செய். ஆமென். என் வாயை உன் வாயில வைக்கிறேன். ஆமென். என் வாயாக இருந்து நீ பேசு. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்டு அப்படியே சொல்லணும். ஆமென். கர்த்தருடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உம்முடைய வாயிலே வைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? பார், பிடுங்கவும், இடிக்கவும், நாட்டவும், கட்டவும், ஆமென், அழிக்கவும், கவிழ்க்கவும், ஆமென், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நம்மை முன் குறித்த ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். எங்கோ இருந்த ஒரு பிரீதாவை கோயம்புத்தூர்ல இருந்து ஆமென் ஆமென் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். எப்போ? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே, கர்ப்பத்தில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பாகவே என்னையும் உங்களையும் கண்ட ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்றாரு, நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். ஆமென். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மை இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். எந்த புயல் அடித்தாலும், ஆமென், எந்த பிரச்சனை எழும்பினாலும், எவ்வளவு பேர் நமக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்து எல்லா தீங்கிலிருந்து நம்மை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். அதனால கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு டெஸ்டினி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். என்னுடைய டெஸ்டினி கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒரு டெஸ்டினிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் for everything is for good. ஆமென். நீங்க இங்க சும்மா வரவில்லை, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது. சில யூதாசு இருந்தாதான் இயேசுவை காட்டி கொடுப்பான். யூதாசு இருந்தாதான் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைவாங்க. ஆமென். இயேசுவை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா சிலுவையை மறித்து யூதாசை ஆமென் ஆமென் வெற்றி கொண்டு, ஆமென், அதிகாரங்களை வெற்றி கொண்டு இயேசு ராஜா 3வது நாள் உயிர்த்தெழுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, யூதாசு காட்டி கொடுத்தானே. யூதாசு வந்தது நல்லது. ஏன்னா உங்களை மறுரூபமாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கோலியாத்து வரலனா தாவீது யாருன்னே தெரிஞ்சிருக்காதையா.
ஆமென். கோலியாத்து சில வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில வந்தது நல்லது. 11 மாதம் ஐயோ பாடு, 11 மாதம் கஷ்டம், 11 மாதம் கண்ணீர், 11 மாதம் எனக்கு எதிராக 40 நாள் எப்படி கோலியாத்து வந்து நின்னானோ அதே போல ஜனங்கள் வந்து நின்னாங்க. ஆனா ஒரே ஒரு கல்லு போதும், கூழாங்கல்லை எடுத்து எறி. ஆமென் ஆமென். கற்பாறையாக இயேசுவை எடு. ஆமென். கோலியாத்தை வீழ்த்த முடியும். அல்லேலூயா. ஆமென். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இந்த அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தா 22 வசனத்துக்கு முன்னாடி அவன் எரேமியா சொன்ன வார்த்தைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, திருப்புங்க பிரதர், போடுங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். இப்படியாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவருடைய சிலத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவன் சொல்றான், ஆண்டவருடைய சினத்தின், ஆண்டவருடைய கோபத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட மனுஷன் நான். அடுத்து புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அடுத்த வசனம். என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலையடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிறபடி கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அப்புக்கு வைத்தார். தம்முடைய அம்பார துணியின் அம்புகள் என் உள்ளந்திரியங்களில் பட பண்ணினார். என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசம், அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறுக்க செய்தார். அவர் பற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமாவே அவைகளை நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோமா? எரேமியாவை போல 20 வசனத்தை பாருங்க. அவருடைய சினத்தின் மிலாற்றினால் சிறுமைப்பட்ட புருஷன் நான். என்ன வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார். என்ன சிங்கத்தை போலவும் என்ன கரடியை போலவும் நான் அரெஸ்ட் பண்ணி என்ன வச்சிருந்தாரு. சத்துருக்கள் வழியை அடைச்சு போட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, இவ்வளவு நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தது என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய தாளந்தினாலேயோ திறமையினால அல்ல, கர்த்தருடைய கிருபையினால. கர்த்தருடைய கிருபையினால. எரேமியா தீர்க்கதரிசிய எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1 5 வசனம் வரைக்கும் அங்கே பஸ்கூர் என்கிறவன் பிடித்து சிறைச்சாலையில போடுவான். ஆமாம், சிறைச்சாலையில போட்டு இப்ப சிறைச்சாலையில் அனுபவம் யாருக்கு? எரேமியாவுக்கு. ஆனா அடுத்த நாளே சிறைச்சாலையில் இருந்து எந்த மனுஷனால சிறைச்சாலையில போட்டாரோ அதே மனுஷன் மூலமாக ஆண்டவர் வெளியே சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. யாரு வழி அடைச்சாலும் அவர்களை கொண்டு ஆண்டவர் வழிகளை திறப்பார். ஆமென். அங்க சொல்லுகிற ஒரு வசனம் பஸ்கூர்னு சொன்னா என்ன தெரியுமா? செழிப்பு. பஸ்கூர்னா ப்ராஸ்பெரிட்டி. இனி நீ பஸ்கூர் கிடையாது. இனி நீ யாரு? மாகோர் மீசாப்பி. நீ யாரு? உன்னை பஸ்கூர்னு அழைக்காம உன்னை மாகோர் பீசாப்பீர் என்று அழைப்பான். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை இதோட தொலைஞ்சது. யாருடைய வாழ்க்கை?
எந்த எரேமியாவை பிடித்து ஆமென் காவலிலே போட்டானோ அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆமென். இனி அவனுக்கு ஆமென் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இனி உனக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு பயத்தின் ஆவியை நான் கட்டளையிடுவேன். ஆமென். உன்னுடைய நண்பர்களும் உன்னுடைய சிநேகிதர்களுக்கும் பயத்தை கட்டளையிடுவேன். அவர்கள் கண்கள் ஆமென் சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார்கள். ஆமென். பாருங்க, இவ்வளவு பிரச்சனை யாருக்கு? எரேமியாவுக்கு. சிறைச்சாலையின் அனுபவம். சிறைச்சாலையில கிடக்கிறான். செய்த குற்றம் என்ன தெரியுமா? ஒரு குற்றமும் செய்யல. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொன்னதை அந்த ஜனங்களுக்கு அப்படியே சொன்னாரு. 40 ஆண்டுகள் சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் 70 ஆண்டுகள் பாபிலோனிலே நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போவீங்க. நீங்க மனம் திரும்பாவிட்டா 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைத்தனத்துக்குள்ளாக போவீங்கன்னு சொல்லி 40 ஆண்டுகள் இந்த எரேமியா சொன்ன காரணத்தினாலே இந்த எரேமியாவை பஸ்கூர் என்கிறவன் பிடித்து சிறைச்சாலையில போட்டான். ஆனா அடுத்த நாள் மறுநாளே சிறைச்சாலையிலிருந்து அவனை கொண்டே ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, எரேமியா 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இவனை பிடித்து ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவாங்க. 38ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் நினைக்கிறேன். 38:10. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் 7ஆம் வசனம். துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன். அதுக்கு முன்னாடி 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான். பாருங்க, சிதேக்கியா ராஜா, யூதாவினுடைய கடைசி ராஜா, அவர் சொல்றாரு, இதோ எரேமியா உங்க கையில இருக்கான், நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இந்த எரேமியாவை தூக்கி, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியாவை தூக்கி 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேகின் குமாரனாகிய மல்கியாவின் உடைய துறவிலை போட்டார்கள். பாருங்க, இவனை குடிச்சு கிணற்றுல போட்டாங்க, துறவில போட்டாங்க, கயற்றினால இறக்கி விட்டாங்க. அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தான். யோசிச்சு பாருங்க, உலைனா தெரியல, ஒரு சேரு, ஒரு கால் வச்சு அடுத்த கால் எடுத்தா இந்த கால் போயிடும், இந்த கால் எடுத்தா அந்த கால் எடுத்தா மற்ற கால் உள்ள போயிடும். இந்த சேற்றில எரேமியாவை கயிற்றினால இறக்கி விட்டாங்க. எரேமியா இப்ப குழிக்குள்ளே கிடக்கிறார், துறவுக்குள்ளே கிடக்கிறாரு, துறவுக்குள்ளே கிடக்கிறாரு. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென். அப்பொழுது எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். பாருங்க, இங்க எரேமியா எங்க கிடக்கிறாரு? துறவில கிடக்கிறாரு. துறவில வெளிச்சம் உண்டா? இல்ல. யாருக்கு தெரியுமா? தெரியாது. போட்டவனுக்கு தான் தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா அரண்மனையிலே பிரதானிக்கு, ஆமென், அரண்மனையிலே பிரதானிக்கு ஆண்டவர் சொன்னாரு, எபெத்மெலேக் என்கிற நாமம் உள்ளவன், அவனிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, எரேமியாவை அந்த கிணற்றுல போட்டிருக்காங்க, அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஓடி போய் ராஜா விட்ட சொல்றான். ஓடி போய் ராஜா விட்ட சொல்லும் போது ராஜா அவனை நோக்கி, நீ உன் கூட கொஞ்சம் புருஷரை கூட்டிட்டு போய் அவனுக்கு தகாதது ஒன்றும் செய்யக்கூடாது, அவன் இருக்கிற இடத்திலே பட்டினினால சாவான், அதனால் அவனை தூக்கி விடு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்? தூக்கி விடு. அன்பு சகோதரனே, தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். நம்மளை கிணற்றில போட்டாலும் தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் உண்டு. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபையே. ஆமென். பட்ட படிப்போ, ஆமென், நமக்குள்ள இருக்கிற தாளந்தோ வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கிருபை. ஆமென். எரேமியாவை தண்ணீர் இல்லாத உளையான சேற்றில கிடந்த எரேமியாவை அந்த துறவிலே இருந்து எபெத்மெலேக் என்கிற ஒருவனை ராஜாவினிடத்திலே அனுப்பிவிட ஆண்டவரால கூடும் என்று சொன்னால் நம்மையும் தூக்கி விட்டது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்படி செயல்படும்னு தெரியாது, ஆனா எரேமியாவுக்கு செயல்பட்டது. அதனால தான் எரேமியா சொல்றாரு, தேவனுடைய மிலாற்றினால், ஆமென், தேவனுடைய சிலத்தின் மிலாற்றினால் சிறுமைப்பட்ட புருஷன் நான், எனக்கு எல்லா வழிகளும் அடைந்திருக்கிறது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம், அது இரக்கத்துக்கு முடிவே இல்லை. பிரதர், ஏன் nothing can consume us,
ஏன் நம்மளை நிர்மூலமாக்க முடியலனா அவருடைய கிருபை. ஏன் நம்மளை நிர்மூலமாக்க முடியலனா அவருடைய இரக்கம். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவர் மிகுந்த கிருபையுள்ளவர், மகா கிருபையுள்ளவர், மிகுந்த இரக்கமுள்ள தேவன். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் பாடினோம், கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் அவன் தூக்கி விட்டது கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் சமாதானம் தந்தது கிருபை, ஊழியத்தின் பாதையிலே உயர்த்தி வைத்தது கிருபை. நான் தண்ணீரை கடக்கும் போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என் மேல் புரளுவதில்லை. நான் அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பேன், அக்கினி என்னை பற்றாது. ஏன்னா கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது, கிருபை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். 11 மாதம் ஆண்டவர் நம்முடைய கிருபையாய் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 10. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையில. ஆமென். நம்ம சொல்லணும், நான் பார்க்கிறது தேவ கிருபையில. என் வேலை கிருபையினாலே, என் வாகனம் கிருபையினாலே, என் குடும்பம் கிருபையினாலே, என் பிள்ளை கிருபையினாலே. ஆமென். எனக்குண்ட ரட்சிப்பு கிருபையினாலே, எனக்கு இருக்கிற எல்லாம் கிருபையினாலே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு. எப்போ தெரியுமா உபத்திரம் இல்லாதது? இந்த வயசு என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சானோ அன்னையிலிருந்து தொடங்குது. 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே நம்ம நினைப்போம், 10th பாஸ் ஆயிட்டோம், இன்னும் நிம்மதி. அடுத்து +2 முடிச்சுட்டு ஒரு அட்மிஷன் காலேஜ் முடிச்சாச்சு, ஒரு வேலை பார்த்து மலையாளத்தில் சொல்ல ஊப்பாடு வரும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை. அடுத்து வேலை பார்த்துட்டு கல்யாணம். சப்பா நிம்மதி. கல்யாணம் பிடிச்சி 10 மாதம் பிள்ளை வயிற்றுல சுமந்து, அடுத்து பிள்ளை பெத்தாச்சு. அது நைட்டு தூங்கவே, பெண் பிள்ளைன்னா தூங்கவே தூங்காது. அடுத்து அந்த பிள்ளைய படிக்க வச்சு, அந்த பிள்ளைய காலேஜில் அனுப்பி கட்டி அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஆமாம் வாழ்க்கை ஆமாம் எப்படி போகும்னா உபத்திரவத்திலே போகும். ஆனா அதுலயும் தாங்குகிற ஒரு கிருபை. அல்லேலூயா. அதுலயும் தாங்குகிற ஒரு கிருபை. இதை எப்படி எண்ணணும் தெரியுமா? இது அலட்சியமா எண்ணக்கூடாது, சந்தோஷமா எண்ணணும். ஆமென். நீங்க எண்ணுவீங்க, நீங்க தூங்குவீங்க, நாங்க இல்ல பிள்ளைகளை அறிறாரோ. ஆமென். எல்லாம் கிருபை பிரதர். ஆமென். வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. ஆமென். வாழ்க்கையில துவண்டு போகாதீங்க. ஆமென். சொல்லுங்க, நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. உலகமே அழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமா, உலகமே தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கும்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. ஆமென். பிரதர் சிஸ்டர், நீ ஸ்பெஷல். யூ ஆர் சோ precious for God. ஆமென். நீங்க ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு நீங்க ஸ்பெஷல் ஆளு. ஆமென். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தவன் போத்திபார் மனைவியினுடைய வீட்டில இருந்து எழும்பி ஓடுறான் சிறைச்சாலையிலே. ஆனா அந்த சிறைச்சாலையிலும் ஆமென், சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். கடினமான ஒரு வார்டுல உங்களை வச்சிருக்கலாம், அந்த இடத்திலையும் ஆண்டவர் கிருபையாய் நடத்துவார். ஆமே. அன்பு மகள் அழகாக சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் பிலிப்பினோஸ், ஆனா பிலிப்பினோஸ் மத்தியில என்ன ஆண்டவர் சார்ஜ் நர்ஸா, என்ன டீம் லீடரா, ஆமே, என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுதான் சாட்சி. ஆமே.
ஹல்லேலூயா. அதான் பிரதர் கிருபை. தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற ஈவு தான் கிருபை. இதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை, கிருபை. இட்ஸ் an unmerited favor. கிரேஸ் என்ன தெரியுமா? GRACE, God's riches at Christ expense. ஆமென். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவன் கல்வாரி சிலுவையிலே எனக்கு ஈவாக கொடுத்ததுதான் கிருபை. அல்லேலூயா. God's riches at Christ expense. தகுதி அர்ஹிக்காதது தெய்வம் தருന്നതാണ് கிருப. ஆமென். இதன் அர்ஹதை உண்டோ? நோ. ஆர் யூ எலிஜிபிள்? நோ. அந்த எலிஜிபிலிட்டி இல்லாததை எலிஜிபிளா மாற்றுகிறது தான் கிருபை. சிறைச்சாலையில கொண்டு போட்டிருக்காங்க. அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே யோசேப்புக்கு கிருபையும் தயவும் கிடைத்தது. ஆமென். அம்மா அப்பா இல்லாத பிள்ளை எஸ்தர் ராணி அகாஸ்வேரு ராஜ அரண்மனையிலே காண்கிற எல்லாருடைய கண்களிலும் ஆமென் அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். சிஸ்டர், நீ ஸ்பெஷலா இருந்தா, நீ ஆண்டவருக்குள்ளே இருந்தா, நீ ஆண்டவரை தேடினா, ஆண்டவருக்கு ஆமென் வைராக்கியமா வாஞ்சையா இருந்தா, எல்லார் கண்களிலே முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். எல்லாருக்கு முன்பாக ஆமென். எஸ்தர் க்ளோரி ஒரு சாட்சியை சொன்னாங்க. ஆமென். எத்தனை பேருக்கு கேட்டதுன்னு தெரியல, டீம் லீடராக கர்த்தர் மகளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. செங்கச்சூளையில 10 ரூபாய்க்கு வேலை செஞ்ச மகனை மஸ்தா கம்பெனியில சூப்பர்வைசராக ஏசி ரூம்ல உட்கார வைத்து அழகு பார்க்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. பெருமையா சுத்தி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடி பாடி ஆமே ஊதாரிய நடந்த ஆமே என்ன கொண்டு போய் ஊழியத்தை தந்து கிருபையை வந்து என்ன வாழ வச்சது அதுதான் கிருபை. அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவன் தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க தகுதி என்ன தெரியுமா? இயேசு. என் பலன் யாரு? இயேசு. ஆமென். என் பலன் ஆமென் கர்த்தருடைய வார்த்தை. என் பலன் சபை. என் பலன் ஆத்துமாக்கள். ஆமென். என் பலன் ஹல்லேலூயா ஆண்டவரை தேடும் போது கிடைக்கிறது. ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்தணும்னு சொல்லல, ருசிச்சு பார்த்ததுனால சொல்றேன். நல்ல ஒரு பிரியாணி இருக்கு, நல்ல பிரியாணி இருக்கு. ஆனா பார்த்துட்டு சொல்ல முடியாது, அதை ருசிச்சாதான் சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது திண்டுக்கல் பிரியாணியா, அது ஆம்பூர் பிரியாணியா, இல்ல தலசேரி பிரியாணியா, ஆமென் எந்த பிரியாணி ஆனாலும் அதை ருசிச்சாதான் தெரியும். இந்த இயேசுவை ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த இயேசுவை ருசிச்சவங்களுக்கு தான் அந்த ருசி தெரியும். ஹல்லேலூயா. அப்போ கிருபை தகுதியில்லாத நமக்கு தருகிற ஒரு இரக்கம், ஒரு தயவு, அன்மெரிட்டட் ஃபேவர், அன்மெரிட்டட் கிஃப்ட், அதுதான் கிருபை. அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என் தேவன் இரக்கம் உள்ளவர். என் தேவனை போல இரக்கம் உள்ளவர்கள். ஆமே. நம்ம பண்ணின சேட்டைக, நம்ம வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் எடுத்து விட்டா தங்கு தடையின்றி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போகும். ஒரு பாஸ்டர் இப்படி தான் சொல்லுவாரு, நம்ம வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் விட்டா தங்கு தடையின்றி காஷ்மீர் வரைக்கும் போகும். ஆனா ஏன் தெரியுமா நிறுத்தி இருக்கிறாரு? அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகாபு ராஜா, பெரிய ஒரு கொடிய ஒரு ராஜா ஆகாபு ராஜாவிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய பிணத்தை நாய் தின்னும், வெளியே நீ செத்து கிடப்ப நீ. உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த ஆகாபு ராஜா உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி இவன் சாம்பலில் கிடந்து இவன் ஆண்டவர் இடத்துல ஆமென் மன்னிப்பு கேட்ட உடனே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இவன் தன்னை தாழ்த்தினது நீ கண்டாயா? ஆமென். இவன் தன்னை தாழ்த்தினது நீ கண்டாயா? 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 24 முதல் 29 வரைக்கும் இருக்கிறது. ஆகாபு ராஜா பொல்லாத ராஜா, அவன் ரொம்ப கொடியவன். எசபேலின் பேச்சை கேட்டுட்டு எலியாவை கொல்லணும்னு நடந்தவன். அவன் வந்து உபவாசித்து அவன் தன்னை தாழ்த்தின போது எலியாவிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாபு ராஜா தன்னை தாழ்த்தினது
கண்டாயா? அவனுக்கு செய்ய வேண்டிய தீங்கை அவனுக்கு செய்யாமல் அவன் மேல மனஸ்தாபப்பட்ட ஒரு தெய்வம் என்று சொன்னால், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற நம்ம, ஆமென், அவரை தேடுகிற நம்ம, ஆமென், அவரை தஞ்சமாக தெய்வமாக அவரையே எல்லாமாக கொண்ட நம்மளை ஆண்டவர் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். ஆமென். அவரை நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஆமென். நம்மளை கீழே விழ வைப்பாரா? இல்ல, நம்மளை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். ஆமென். ஆகாபு ராஜாவுக்கே ஆண்டவர் இறங்கினார்னா கிடைக்கல பிரதர். 1 ராஜாக்கள். ஆகாபு எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் வரப்பண்ணாமல், பாருங்க, அவ்வளவு மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம். ஆமென். அவ்வளவு மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம். யோனா, ஆமென், 7 வார்த்தை தான் சொன்னாரு. 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும். இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தேசத்தில் உள்ள எல்லாருமே உபவாசித்தாங்க. எல்லாமே ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்தாங்க. இதை யாரு கேள்விப்படுறா? அந்த தேசத்தில் உள்ள ராஜா கேள்விப்படுறாரு. 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த ராஜா கேள்விப்பட்டு ராஜாவும் ஆடு மாடு எல்லாம் உபவாசம். ஆடு மாடு உபவாசிச்சு பார்த்திருக்கா? எங்கே மேயக்கூடாது, எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. நினிவேக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் யோனா மூலமாக, இன்னும் 7 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும். சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஆடு மாடு, ஆமென், ராஜா முதல், ஆமென், அரசன் முதல் எல்லாரும் உட்கார்ந்து சாம்பலிலே ரெட்டெடுத்து உட்கார்ந்தார்கள். ஆமென். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர்கள் மேல் அனுப்பாமல் அவர்களை காப்பாற்றின தேவன். ஆமென். அதான் பிரதர் இரக்கம். அவ்வளவு இரக்கம் உள்ள ஒரு தெய்வம். ஆமென். யோனாவுக்கு கோபம். யோனா, ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேர், ஆமென், 120,000 பேர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்த போது அவர்களுக்காய் இறங்கின தேவன் நமக்காய் இறங்கிதான் இந்த 11வது மாதத்தையும் காண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல வந்தா அவர் ஆடுகளை இல்லாத, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு அவர்கள் மேல மனதுருகினார். சிதறடிக்கப்பட்ட ஆடு எப்படி? இன்னைக்கு சபைக்கு வராதவங்க எப்படி இருக்காங்க? சிதறடிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், சினிமா, மோகம், மாலு, அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். சிதறடிக்க ஆடுகளை போல இருக்கிறவர்கள், அவங்களை மந்தைக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மேல மனதுருகினார். அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். நாயின் விதவை ஒரே ஒரு மகன் மரித்து போனா, அந்த விதவைக்காக ஆண்டவர் மனதுருகினார். ஆமென். இயேசுவின் இடத்துல சொஸ்தமாக வேண்டும் என்று நிறைய பேர் வந்தாங்க. ஆமென். நிறைய பேர் வந்தவர்களை ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினார். யாரையும் பெருமையாய் ஆண்டவர் அனுப்பல. ஆண்டவர் கேட்டாரு, அவங்க மேல மனதுருகி, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. எங்களிடத்துல ஒன்று இல்லை, எங்களிடத்துல இருக்கிறது 5 அப்பம் 2 மீன்கள், எங்களிடத்துல இருக்கிறது 7 அப்பம் ஒரு சில மீன்கள். ஆமென். இருக்கிறத கொண்டு வாங்க. ஆமென். நான் அதை பலுகி பெருக பண்ணுவேன். ஆமென். இது மனதுருக்கமுள்ள ஒரு தெய்வம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் மனமுருக்கமுள்ள தெய்வம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். என்னைக்கு வரைக்கும்? சவுதியில வரைக்குமா இறங்குவாரு? இல்ல, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நித்தியமாய் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும், ஆமென், காலதோறும் தட்டி எழுப்புறது, ஆமென், அவருடைய கிருபை. நிமிடம் தோறும் விசாரிக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கைவிடாமல் பாதுகாக்கிறது கிருபை. ஆமென். பிரதர் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சொல்லணும், தேவ கிருபையால். நல்லா இல்லையோ? ஆமென். தேவ கிருபையினால் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? தேவ கிருபையால். வேலை எப்படி இருக்கு? தேவ கிருபையா நல்லா இருக்கு. ஆமென். குடும்பம் எப்படி இருக்கு? தேவ கிருபையா நல்லா இருக்கு.
ஆமென். எல்லாம் எப்படி? தேவ கிருபையால் எல்லாம் ஆமென் நல்லா இருக்கிறது. அது ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அடுத்தவர் சொல்றாரு, நான் சிறுமையின் நான் தேவனுடைய சினத்தின் மிலாற்றினால் சிறுமை அனுபவித்த புருஷன் நான். 20 வசனம் வரைக்கும் அடிக்கிட்டு சொல்றாரு, நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபையே, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அடுத்த வசனம், காலை தோறும் புதிதா இருக்கிறது, உமது உண்மை பெரியதா இருக்கிறது. காரணம் ஏன் தெரியுமா? அடுத்த வசனம், ஜீசஸ் இஸ் மை போர்ஷன். கர்த்தர் என் பங்கு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என் பங்கு. ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு, ஆரோன் குடும்பத்துக்கு பங்கே கொடுக்கல. எல்லா கோத்திரத்துக்கும், யூதா, பென்யமீன் எல்லா கோத்திரத்துக்கும் யோசுவா பங்கு போட்டு கொடுத்தாரு. ஆனா லேவி கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கல. ஆமென். ஆனா லேவி கோத்திரத்துக்கு யாரு பங்கு தெரியுமா? கர்த்தரே அவர்கள் பங்கு. ஆமென். கர்த்தர் நமக்கு பங்குன்னு சொன்னா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை நிர்மூலமாக்காமல் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் மை போர்ஷன். ஹல்லேலூயா. நம்ம யார் மேல நம்பிக்கை? அடுத்து சொல்லப்படுது, ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென். ஆகையா நான் நம்புகிறது இயேசு. ஆமென். யார் பிரதர் உங்க நம்பிக்கை? உங்க நம்பிக்கை யாரு? ஆமென். உங்க நம்பிக்கை பொலிட்டிஷியன்ஸ் மேலையா? நிறைய பேரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? தேர்தல் வாக்குறுதிகள், பெண்கள் இலவச பயணம். அடுத்து தீர்ப்பு வருது, எப்படி தெரியுமா? எல்லா பஸ்ல ஏற முடியாது, பிங்க் கலர் பஸ்ல தான் பெண்கள் ஏற முடியும். எல்லா வீடுதோறும் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். எல்லாரும் நினைச்சாங்க 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனா பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்கல. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தா கிடையாது. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலும் என் தேவனை நம்புங்க. ஆமென். என் தேவனை நம்புங்க. ஆமென். நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஃபுல்லா நம்பணும். ஒரு பொட்டனை போல நம்பணும். பொட்டனை தெரியுமா? ஒரு 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 பைத்தியக்காரனை போல நம்பணும். ஆமென். கர்த்தர் என் பங்கு என்று ஆத்துமா எனக்கு சொல்லும். ஆகையால் நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமென். அவரே என்னுடைய நம்பிக்கை. ஆமென். அவரே எனக்கு எல்லாம். அவரே எனக்கு எல்லாம். துறவிலே போட்டாலும் என்னை தூக்கி விடுவார், சிறைச்சாலையிலே போட்டாலும் என்னை வெளியே கொண்டு வருவார், கண்ணீரின் பாதையிலும் என்னை அவர் நடத்துவார். ஆமென். ஆமென். தண்ணீரை கடக்கும் போது அவர் என்னோடு கூட இருப்பார். அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி பற்றி உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தாங்கி சுமந்ததே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணையில்லை. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் தேவை இருந்தாலும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ,
செய்பவர் நீரல்லோ, நீங்க தாம்பா என் நம்பிக்கை நீங்க மாத்திரம் ஆண்டவரே. உண்மையன்றி கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்படா. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணைகள் மனமடிவடைவதில்லை, நீரெந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடி வருவதில்லை, நீரெந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கிருபையினால் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. முடியாதவையா பாட தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா. ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாம எங்களால மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. கரங்களை தட்டி கர்த்தரை மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. திரும்ப நம்புறீங்க? ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் ஆமென். கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் அக்கினாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் விசுவாசத்தோடு தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலோ சீரிடும் புயலினிலோ, ஆழியின் நடுவினிலோ சீரிடும் புயலினிலோ நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேற்றியே அரவணைத்திடோ, ஆட்சி தேற்றியே அரவணைத்திடோ. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபை கொண்டாடுங்க. தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. One last time, கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ 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 கிருபையே. கரங்களை தட்டி இந்த கிருபையை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடிக்க போறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி இன்னும் தேவை கிருபை. வாஞ்சியா கேளுங்க.
இன்னும் தேவை கிருபை தாருமே. பரிசுத்தமுள்ள பிதாவே,